நம்ம தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி சிங்கர்ஸான எஸ்பிபில ஸ்டார்ட் பண்ணி கேஜே யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், பி சுஷீலா, ஜானகி அம்மா, சித்ரா மலர்ந்து இப்ப இருக்கிற சின்மய், ஸ்ரேயா கோஷல் வரைக்கும் நிறைய சிங்கர்ஸ் அவங்களோட வாழ்நாள் முழுக்க நிறைய அற்புதமான பாடல்களை பாடி நம்மளோட வாழ்க்கை அழகாக்கி இருக்காங்க. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இப்படி இவ்வளவு அருமையான பாடல்களை பாடின சிங்கர்ஸ்ல நிறைய பேர் இப்ப நம்ம கூட இல்லைனாலும் அவங்களோட குரல்ல பாடின பாடல்களை கேட்காம ஒரு நாள் கூட நம்மளால கடக்க முடியாதுன்னே சொல்லலாம். அப்படி நம்மளோட வாழ்க்கையை தினம் தினம் ரூல் பண்ணி அழகாக்கிட்டு இருக்க சிங்கர்ஸ் அவங்களோட குரல்ல முதலா பாடி அறிமுகமான பாடலையும் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி கடைசியா பாடின பாடல்களையும் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் நீ முடிவும் நீ மூன்று காலம் நீ. இதுல ஃபர்ஸ்டா லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான எம்எஸ்வி ஐயா மொத்தமா 80 வருஷத்துக்கிட்ட நம்ம தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர், ஆக்டர், சிங்கர்னு எல்லா துறையிலுமே கால் தடம் பதிச்ச மெல்லிசை மன்னன் விஸ்வநாதன் அவர்கள் ஃபர்ஸ்டா 1976 முத்தான முத்தலவன்ற மூவில எம்எஸ்வி அவர்களை மியூசிக் பண்ணனா இந்த பாடலை பாடித்தான் பாடகர் அறிமுகமாயிருக்காரு. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். இந்த பாடலை மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களோட சேர்ந்து பாடும் நிலவான எஸ்பிபி அவர்களும் இணைந்து இந்த பாட்டை மறக்க முடியாத ஒரு இன்பமான பாடலா பாடியிருப்பாங்க. கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை. இதுக்கப்புறமா எம்எஸ்வி அவர்கள் அவரோட வாழ்க்கையில 700க்கும் அதிகமான காலத்தால் அழிய முடியாத பாடல்களை பாடியிருக்காரு. பப்பு இதாடி சொல்லத்தான் நினைக்கிறேன். ஜெகமே தந்திரம், சுகமே மந்திரம், மனிதன் எந்திரம், சிவசம்போ. மழைக்காகத்தான் வேகம், அட கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும். இதுக்கப்புறமா எம்எஸ்வி அவர்கள் தமிழ் சினிமால எவ்வளவோ பாடல்கள் பாடியிருந்தாலும் அவர் கடைசியா பாடின பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா நீலம்ன்ற படத்துல சதீஷ் சக்கரவர்த்தி அவர்கள் மியூசிக் பண்ணின அலையே ஓ அலையே என்ற இந்த பாடலை தான் பாடியிருப்பாரு. ஆனா சில காரணங்களால இந்த நீல மூவி இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாதனால எம்எஸ்வி அவர்கள் கடைசியா பாடின பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்வி அவர்களோட சாங்கையே தில்லுமுழு படத்துல ரீமிக்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டை தான் எம்எஸ்வி அவர்கள் கடைசியா பாடி தியேட்டர் வெளியே வந்த சாங்னே சொல்லலாம். இதுல அடுத்ததா லெஜெண்டரி சிங்கர், ஆக்டர், மியூசிக் கம்போசர்னு பன்முக திறமை கொண்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாங்காத விருதுகளும் பாடாத பாடல்களுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாடல்கள் பாடி நம்மளோட வாழ்க்கையை அழகாக்கி இருக்காரு. எஸ்பிபி அவர்கள் தமிழ்ல ஃபர்ஸ்டா பாடின பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா 1969 ஹோட்டல் ரம்பான்ற மூவிக்காக அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நல்லாச்சுன்ற சாங்க தான் பாடியிருப்பாரு. ஆனா அந்த படம் இன்னைக்கு வரலும் ரிலீஸ் ஆகாமையே போயிருச்சு. முதல்ல பாடின படம் வந்து ஹோட்டல் ரம்பான்ற ஒரு படம். எம்எஸ்வி சார் தான் முதல்ல சான்ஸ் கொடுத்தது. அதுல எல்லார் ஈஸ்வரோட சேர்ந்து அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சுன்னு அப்படின்ற ஒரு பாட்டு. ஆனா படம் வெளியே வரல, பாட்டும் வெளியே வரல. சும்மா ஒரு லைன் பாடுறேன் அந்த பாட்டு. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. எஸ்பிபி அவர்கள் முதலா பாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1969 வந்த சாந்தி நிலையம் என்ற படத்துல இயற்கை என்னும் இளைய கண்ணின்ற இந்த அருமையான பாடலை தான் பாடியிருப்பாரு. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஆனா இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதே வருஷத்துல எஸ்பிபி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட அடிமை பெண் படத்துக்காக பாடின இந்த 1000 நிலவேவான்ற இந்த சாங் தான் ஃபர்ஸ்டா பாடி ரிலீஸ் ஆனிச்சு. 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட, இயற்கை என்னும் 1000 நிலவேவா. இந்த படத்துல ஸ்டார்ட் பண்ணி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி மாதிரியான 16 மொழிகள்ல 40,000க்கும் அதிகமான சாங்ஸ் பாடியிருக்காரு அவரோட 50 ஆண்டு கால சினிமா பயணத்துல. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, அவள் வான் மேகம் காணாத பால் நிலா. காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்.
மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? இப்படி தன்னோட வாழ்நாள் முழுக்க இத்தனை பாடல்களை பாடி நம்மளோட வாழ்க்கையை அழகாக்குன எஸ்பிபி அவர்கள் கடைசியா எந்த பாட்டு பாடியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டீமான் அவர்களோட மியூசிக்ல அண்ணாத்த மூவில வந்து இந்த சாங் தான் பாடியிருக்காரு. அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. இதுல நெக்ஸ்டா லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சிங்கர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் முதலா 1922 வந்த டெல்லி டு மெட்ராஸ் என்ற படத்துல பால் விக்கிற பத்தம்மான்ற இந்த சாங்க தான் பாடி தமிழ்ல சிங்கர் அறிமுகமாயிருப்பாரு. அவர் டெல்லி டு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுத்தாரு. அண்ணா வி குமார் மியூசிக் அவரு. அந்த படத்துல எனக்கு ஒரு பாட்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பாடினது வி குமார் அவர்கள் மியூசிக்ல தான். வெரி குட் வெரி குட். பால் விக்கிற பத்துமா உன் பால் ரொம்ப சுத்தமா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப. பாலு விக்கிற பத்துமா உன் பாலு ரொம்ப சுத்தமா. ஆனா அந்த படத்துல வந்த அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. ஆனா இவர் 16 வயது நிலை படத்துல பாடின இந்த பாட்டை தான் இவர் எல்லாருக்கும் சிங்கர் அறிமுகப்படுத்தினுச்சு. குட்டி முட்டை இட்டு கோழி குட்டி வந்ததுன்னு. இதுக்கப்புறமா மலேசியா வாசுதேவன் ஐயா பாடின எல்லா பாடல்களுமே ஹிட் தான். ராக்கெட் வேகத்துல போறது மாதிரி ஐயா பாடின எல்லா பாடல்களுமே காலத்தால அழிக்க முடியாத பாடல்களா மாறிடுச்சு. தெய்வீகமா அதெப்படி அன்ன கிளியே சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா? இன்னும் வேற என்னென்ன இருக்கு? சும்மா சுறுசுறு பத்துரு துருங்க ட்ரீமியா வேணுமா? சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன் நெத்தி அடிதானடி. நெக்ஸ்ட் சும்மா கிடுகிடுப்பா படு ரொமான்டிக்கா வேணுமா? அது என்ன? ஆசை 100 வகைப்பா இதில் 100 சுவைப்பா. இப்படி எண்ணில் அடங்காத பாடல்களை பாடின மலேசியா வாசுதேவன் அவர்கள் கடைசியா பாடின பாட்டு எதுனா விஷ்ணு விஷால் அவர்கள் நடிச்ச பலே பாண்டிய படத்துல ஹாப்பின்ற இந்த சாங் தான் 30க்கும் அதிகமான சிங்கர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் பாடியிருப்பாங்க. அந்த சாங் தான் மலேசியா வாசுதேவன் அவர்கள் கடைசியா பாடியிருக்காருன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இளமையின் மழை தினம் தினம் ஹாப்பி. ஆனா மலேசியா வாசுதேவன் அவர்களோட மறைவுக்கு பிறகு 2024 வந்த வேட்டையன் படத்துல அவரோட வாய்ஸை ஏஐ யூஸ் பண்ணி மனசிலாயோ சாங்க பாட வச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல அடுத்ததா மறைந்த ஆக்டர் அண்ட் சிங்கர் பறவை முனியமா அவங்க முதலா 2003 வந்த தூள் படத்துல இந்த சிங்கம் போலன்ற இந்த சாங்க பாடித்தான் தமிழ் சினிமால சிங்கர் அறிமுகமானாங்க. இதுக்கப்புறமா இவங்க தமிழ் சினிமால சில சாங்ஸ் பாடியிருந்தாலும் கடைசியா இவங்க 2014 எஸ்கே அவர்கள் நடிச்ச மான்கராத்தே மூவில வந்த இந்த ராயபுரம் பீட்டர் என்ற இந்த சாங் தான் பாடியிருப்பாங்க. இதுல அடுத்ததா இசைஞானி இளையராஜா அவர்களோட மகளான பவதாரணி அவங்க ஃபர்ஸ்டா பாடினது எந்த பாட்டுன்னு பாத்தீங்கன்னா 1988 என் பொம்மு குட்டி அம்மாவுக்குன்ற படத்துல இந்த குயிலே குயிலேன்ற இந்த பாட்டை தான் பாடினாங்க. இந்த பாட்டை பாடும்போது அவங்களுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகியிருக்கு. குயிலே குயிலே குயிலக்கா. ஆனா இவங்க முதலா சிங்கரா டெபியூட் ஆன சாங் எதுன்னு பாத்தீங்கன்னா 1995 பிரபுதேவா அவர்கள் நடிச்ச ராசையா படத்துல வர இந்த சாங்க பாடி தான் சோலோ சிங்கரா அறிமுகமாயிருக்காங்க. மஸ்தானா மஸ்தானா ஃப்ரம் த மூவி ராசையா. மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மச்சானா. எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதிலே எஸ்தானா. இப்படி இசை குடும்பத்துல இருந்து வந்தவங்க பாடின எல்லா பாடல்களும் 90sல இருந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் வகையில நிறைய அருமையான சாங்ஸ் அவங்களோட குரல்ல பாடியிருக்காங்க. பவதாரணி அவங்க கடைசியா பாடின பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 2022 விஜய் சேதுபதி அவர்களோட மாமனிதன் மூவில பண்ணபுரத்துன்ற இந்த சாங்க தான் பாடினாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட மறைவுக்கு பிறகு கோட் படத்துல சின்ன சின்ன கண்கள்ன்ற இந்த சாங்க இவங்களோட வாய்ஸை ஏஐ யூஸ் பண்ணி பாட வச்சிருப்பாங்க. அடுத்ததா மறைந்த லெஜெண்டரி சிங்கர் வாணி ஜெயராம் அவர்கள் முதலா தமிழ்ல பாடின பாட்டு எதுனா 1974 தீர்க்க சுமங்கலி படத்துல இந்த மல்லிகை என் மன்னன் மயங்கும்ன்ற இந்த சாங்க தான் பாடியிருக்காங்க. இந்த பாட்டுல அறிமுகமானவங்க கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான பாடல்களை தன்னோட 40 வருஷ சினிமா பயணத்துல பாடியிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட நிறைய பாடல்களோட குரலுக்கு சொந்தக்காரி இவங்க தான். சோறு மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு
வாணி ஜெயராம் அவர்கள் தமிழ்ல நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருந்தாலும் இவங்க கடைசியா பாடின சாங் எதுன்னு பாத்தீங்கன்னா 2014 காவிய தலைவன் மூவில ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ண இந்த திருப்புகழ் சாங்க தான் பாடியிருக்காங்க. இதுல அடுத்ததா நம்ம தமிழ் சினிமாவோட சிங்கிங் குயினான ஸ்வர்ணலதா அவர்கள் முதல்ல 1987 நீதிக்கு தண்டனைன்ற இந்த படத்துல MSV அவர்கள் மியூசிக் பண்ணின இந்த சின்னஞ்சிறு கிளியே என்ற இந்த சாங்கை பாடிதான் சிங்கரை அறிமுகமாயிருக்காங்க. இப்படி அறிமுகமானவங்க 20 வருஷத்துல 700க்கும் அதிகமான பாடல்களை 10க்கும் அதிகமான மொழிகள்ல பாடி நம்ம இன்ன வரைக்கும் அவங்களோட குரல்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. Looks all right to me. இப்படி தமிழ் சினிமால நிறைய அருமையான பாடல்கள் பாடின ஸ்வர்ணலதா அவர்கள் கடைசியா 2008 வந்த ரகசிய சிநேகந்தனே படத்துல துப்பாக்கின்ற இந்த சாங்கை தான் பாடியிருக்காங்க. இதில் நெக்ஸ்டா மறைந்த சிங்கரான உமாரமணன் அவர்கள் தமிழ் சினிமால நிறைய ஹிட்டான சாங்ஸ் பாடியிருந்தாலும் இவங்க முதல்ல 1977 ஸ்ரீ கிருஷ்ண லீலான்ற இந்த படத்துல மோகனா கண்ணன் முரளின்ற இந்த சாங்கை தான் ஃபர்ஸ்டா பாடி நம்ம தமிழ் சினிமால சிங்கர் அறிமுகமானாங்க. இவங்க என்னதான் தமிழ் சினிமால நிறைய சாங்ஸ் பாடலைனாலும் இவங்க பாடின சில சாங்ஸ் கூட சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் கூட சொல்லலாம். இப்படி நிறைய பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் அவங்களோட குரல் மூலமா நம்மளுக்கு கொடுத்த சிங்கர் உமாரமணன் அவர்கள் கடைசியா பாத்தீங்கன்னா 2005 வந்த திருப்பாச்சி மூவில கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சுன்ற இந்த சாங்கை தான் கடைசியா பாடியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் ஆக்டராகவும் சிங்கராகவும் கலக்கின மறைந்த சிங்கர் மாணிக்க விநாயகம் அவர்கள் முதலா வித்யாசாகர் அவர்களோட மியூசிக்ல தில் மூவில வந்த இந்த கண்ணுக்குள்ள கெளுத்தின்ற இந்த சாங்கை பாடிதான் நம்ம தமிழ் சினிமால சிங்கரா அறிமுகமாயிருப்பாரு. மாணிக்க விநாயகம் ஐயா என்னதான் தன்னோட 58 வயசுல ரொம்பவே லேட்டா சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிருந்தாலும் ஐயா பாடின எல்லா பாடல்களுமே லேட்டஸ்டா எல்லாருமே ரசிச்சு வைப் பண்ற வகையில தான் இருக்கும். எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு கொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு ஓ பப்பம்மா. இதுக்கப்புறமா தமிழ் சினிமால எண்ணிலடங்காத ஹிட்டான சாங்ஸ் பாடியிருந்தாலும் கடைசியா மாணிக்க விநாயகம் ஐயா பாடின பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் மூவில டிஎஸ்பி அவர்கள் மியூசிக் பண்ணின இந்த நானே இந்திரன்ற இந்த சாங்கை தான் பாடியிருப்பாரு. புயல போல எங்கோ அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம சிங்கம். இதில் நெக்ஸ்டா ஏஆர் ரஹ்மான் அவரோட டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்திருக்காரு. அவர் தான் சிங்கர் பம்பா பாக்கியா. அவரோட வாய்ஸ் பிடிச்சு போனதுனால ஏஆர் ரஹ்மான் அப்ப மியூசிக் பண்ணிட்டு இருந்த ராவணன் படத்துல வந்த ஒரு பாட்டை அவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அந்த சாங் தான் இந்த கிடாக்கரி சாங். ஏஆர் ரஹ்மான் ஒரு சிங்கர் அறிமுகப்படுத்தினாலே கண்டிப்பா அந்த சிங்கர் நம்ம தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு சிங்கரா மாறிடுவான்னு கண்ண மூடிட்டு சொல்லலாம். அந்த வரிசையில சிங்கர் பம்பா பாக்கியா அவர்கள் பாடின எல்லா சாங்குமே ஹிட் தான். புள்ளினங்கால் ஓ புள்ளினங்கால் உன் பேச்சரவும் கேட்டு நின்றே காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய். இப்படி நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடின சிங்கர் பம்பா பாக்கியா அவரோட கடைசி பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துல வர இந்த பொன்னியின் சாங்கை தான் கடைசியா பாடியிருப்பாரு. இதுல அடுத்ததா மறைந்த லெஜெண்டரி சிங்கர் TM சௌந்தரராஜன் அவர்கள் முதல்ல 1950 வந்த மந்திரகுமாரி மூவில உபகரணம் செய்பவர்களுக்கே அன்னமிட்ட வீட்டிலேன்ற இந்த சாங்கை தான் பாடி சிங்கர் அறிமுகமாயிருப்பாரு. TM சௌந்தரராஜன் அவர்கள் நம்ம தமிழ் சினிமால யாராலுமே தவிர்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சூப்பர் ஹிட்டான சாங்ஸை எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் பாடி கொடுத்திருக்காரு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா
நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி. இப்படி அவரோட குரலால நிறைய இனிமையான சாங்ஸ் பாடின TM சவுந்தரராஜன் அவர்கள் கடைசியா 2010 செம்மொழியான தமிழ் மொழியான்ற இந்த சாங்க தான் பாடியிருப்பாரு. எல்லா உயிர்க்கும் இதில் நெக்ஸ்டா மறைந்த சிங்கர் KK கிருஷ்ணகுமார் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட நிறைய ஃபேவரட்டான சாங்கோட குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான். இவர் ஃபர்ஸ்ட் 1997 மின்சார கனவு மூவில ஸ்ட்ராபெரி கண்ணின்ற இந்த சாங்கை பாடி தான் நம்ம தமிழ் சினிமால சிங்கர் அறிமுகமானாரு. ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே. சிங்கர் KK அவர்கள் என்னதான் ஒரு வடக்கு சிங்கரா இருந்தாலும் இவரோட குரல்ல பாடின பாடல்கள் எல்லாருமே ரசிக்கிற வகையில அவ்வளவு சூப்பரா பாடியிருப்பாரு. காதல் வளத்தே உன்மேல் நானும் புள்ள காதல். இப்படி நிறைய ஒண்டர்ஃபுல்லான சாங்ஸ் கொடுத்த சிங்கர் KK அவர்கள் கடைசியா பாத்தீங்கன்னா த லெஜெண்ட் மூவில கொஞ்சின்ற இந்த சாங்கை தான் கடைசியா பாடியிருப்பாரு. கொஞ்சி காதலை சொன்னியே இஞ்சி மனம் தேடுது உன்னையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.